இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியம் 16 ஆண்டுகள் முடிக்க தேவன் கிருபை செய்தார். ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். 1 தீமோத்தேயு 1 அதிகாரத்திலே 12வது வசனத்திலே சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரி. கனமான ஊழியத்தை ஆண்டவர் கிருபையோடு இந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியத்தை கொடுத்தார். இதற்குரிய 16 ஆண்டுகள் கிருபையாக இந்த ஊழியத்தை முடிக்க தெய்வம் கிருபை செய்தார். முழு நேர ஊழியத்திலே 16 வருடமும், ஊழியத்தின் பாதையிலே 25 வருடங்களில் நான் 26 வருடங்கள் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியம் தொடங்கி 16 ஆண்டுகள் கிருபையாய் முடிக்கிறேன். மகிமையான ஊழியத்தை, பெரிய ஒரு ஊழியத்தை தேவன் அடியனுடைய கரத்திலே கொடுத்தார். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதே சமயத்திலே மத்தேயு 12:50 சொல்லுகிறார், பரலோகன் சித்தத்தை செய்கிறவன் எவன், அவனே எனக்கு சகோதரனும் தாயுமாய் இருக்கிறார் என்று. பரலோக சித்தத்தை செய்கிற இந்த ஊழியத்தை தாங்குகிற, செபிக்கிற எல்லாரும், நீங்கள் எல்லாருமே ஊழியத்தின் பங்குகளாக இருக்கிறீர்கள். என் ஊழியத்திற்கு நீங்கள் ஜெபித்து காணிக்கை அனுப்பி பல ஊழியங்களை நிறுவவும், உதவி செய்யவும், பல இடங்களிலே கூட்டங்களை ஒழுங்குபடுத்தவும், இந்தியா முழுவதிலும் இந்த பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி, உலகம் முழுவதிலும் இந்த மினிஸ்ட்ரியை நடத்துவதற்கு நீங்கள் செய்த உதவி, நீங்கள் தான் அதற்கு காரணம். உங்களுடைய ஜபங்கள், நீங்கள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். 16 ஆண்டுகள் என் ஊழியத்தோடு அநேகர் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள், அநேகர் நட்பு கொண்டிருக்க. இந்த நாளிலும் கூட அநேக பேர் கர்த்தரை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லியிருக்கிறீர்கள். அநேக போதகர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் நாம் மனமார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தை நடத்தினவர் தேவனே, அவரே ஆவியானவர் தான் என்னை ஊழியத்திலே இத்தனை ஆண்டுகள் நடத்தினார். அவரே சுமந்தார். எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரங்கள், நெருக்கடிகள், தடைகள், பிசாசு போராட்டங்கள், சோதனைகள் எல்லாவற்றையும் ஜெயம் பெற்று கிருபையோடு வல்லமையான ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவருக்கே மகிமையும் துதியும் கணத்தை செலுத்துகிறேன். எனக்குரிய 16 ஆண்டுகள் இந்த பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரியை வல்லமையோடும் கிருபையோடும் அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் மகிமையாக நடத்தியிருக்கிறேன். எத்தனையோ பட்டணங்களில் ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தரும். எல்லா மகிமை துதி கணத்தை செலுத்து. இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். அதுபோல இந்த நாளிலே வாழ்த்து அனுப்பின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகள் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி தொடர்ந்து ஜபத்திலே எனக்காக நீங்கள் ஜெபிக்கிற உங்களுடைய ஊழியத்தின் காரியங்களை, என்னோடு சேர்ந்து செய்கிற ஊழியங்களை தொடர்ந்து செயல்படுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு ஆலோசனையை நான் கொடுக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15:58 வசனத்தில், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரனே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெறுகிறவர்களாக இருப்பீர்களாக. பவுல் ஊழியத்திலே உதவி செய்த ஒரு சிலருக்கு தேவ ஆலோசனைகளை அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 15:57 சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்திலே தேவன் ஜெயம் கொடுத்திருக்கிறார். இந்த 16 ஆண்டுகளும் ஜெயத்தின் பாதையிலே நடத்தினார். சத்ருவை ஜெயிக்கும்படி, தீய சக்திகளை ஜெயிக்கும்படி, தடைகளை ஜெயிக்கும்படி, உலகத்தில் இருக்கிற சோதனைகளை எல்லாம் ஜெயிக்கும்படி, போராட்டங்களை ஜெயிக்கும்படி, பொறாமை ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் எதிர்த்து நின்ற வல்லமை எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படி தேவன் கொடுத்த ஜெயத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையிலும்
ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஜெயம் கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். இந்த ஊழியத்தை தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, ஊழியத்திற்கு எனக்கு உதவியாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரப்படுகிறேன். முதலாவது காரியம், பிரியமான சகோதரரை சகோதரியை இந்த ஆண்டவர் அழைக்கிறார். அன்போடு உங்களை எல்லாம் அழைக்கிறார். பிரியமான சகோதரரை என்று இந்த வசனத்திலே ஆரம்பத்திலே சொல்லுகிறார். பிரியமான என்று சொல்லும்போது அன்புக்குரிய ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார் எல்லாரோடும். இந்த வசனத்திலே சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகிறார், உறுதிப்பட்டவர்களாக அசையாதவர்களாக கர்த்தருடைய கிரியைகளிலே பெறுகிறவர்களாக இருக்கிறீர்கள். இதை ஆரம்பிக்கும் போது உங்கள் பிரயாசம் விருதாவாய் போகாது என்று அறிந்து என்று சொல்லுங்கள். நீங்கள் எடுத்த பிரயாசங்கள், ஊழியத்திலே ஏற்பட்ட பிரயாசங்கள், உபவாசங்களில் ஏற்பட்ட நீங்கள் படுகிற பிரயாசங்கள், அதுபோல ஊழியத்திலே நீங்கள் செய்கிற பிரயாசங்கள், பல இடங்களிலே ஊழியத்தை செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்னென்ன பிரயாசப்பட்டீர்களோ, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து நான் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல். 100% பலனை ஆண்டவர் பலன் கொடுக்கும் கர்த்தர். ஊழியத்திலே நாம் செய்கிற காரியங்களை, அன்பின் பிரயாசத்தை மறப்பதற்கு ஆண்டவர் அநீதி உள்ளதை நீங்கள் செய்த ஒவ்வொரு பிரயாசங்கள், ஜபங்கள், இரவும் பகலும் ஜெபிக்கும் ஜபங்கள், எல்லாவற்றிற்கும் வாசங்கள், உங்கள் விசுவாசங்கள் எல்லாவற்றிற்கும், விசுவாச கிரியைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பலனை கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, உறுதிப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். உறுதிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். உறுதி என்று சொல்லும்போது ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம லைஃப் உறுதியான ஒரு வாழ்க்கை, உறுதியான அஸ்திபாரம் தேவனுக்குள் நிலைத்திருக்கும். அஸ்திபாரம் முக்கியம். ஊழியத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார் என்ற அஸ்திபாரம் அந்த உறுதியாக இருந்தால் தான் அந்த அஸ்திபாரம் நிலைக்க முடியும். எத்தனையோ ஊழியங்கள் உடைந்து போகிறது. எத்தனையோ விசுவாசிகளுடைய வாழ்க்கை உடைந்து போகிறது, இடிந்து போகிறது. ஆனால் உறுதியான அஸ்திபாரம் என்றென்றைக்கும் நிலைநிற்கிறதா இருக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கை உறுதியாய் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலை நிற்கும் என்று சொல்ல வேண்டும். உறுதி என்று சொல்லும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங் லைஃப். வீக்காக நம்ம இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரட்சிப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஊழியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். உறுதியான அஸ்திபாரம் உடையவர்களாக, கிறிஸ்துவின் அஸ்திபாரம் உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த உறுதியான அஸ்திபாரத்திலே உறுதி இருக்கும்போது ஆண்டவர் பலனை கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். மிகுந்த பலனை நமக்கு தருவார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக நாம் இருக்கணும். 2வது அசையாதவர்களாக இருக்கணும். 125ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தரை நம்புவோர் என்றென்றைக்கும் அசையாத சீயோன் பர்வதத்தை போல நிலைத்திருப்பார்கள் என்று சொல்ல. நிலைத்திருக்கிறார். எப்படி நிலைப்பார்கள்? அசையாதவர்களாக இருக்கணும். சத்துரு பல விதங்களிலே நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். பேதுருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், விசுவாசத்திலே அசைவு அவனுக்கு வந்தது. அசைக்கிற ஒரு சில காரியங்கள் அவனுக்கு வந்தது. கடலிலே மூழ்கும் போது தடுமாறி, ஆனால் ஆண்டவர் அவனுக்கு உதவியாக இருந்தார். அந்த அசைக்கிற சூழ்நிலையை மாற்றி போட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு விதத்திலும் அசையாதபடிக்கு நம்ம உறுதியாக இருக்கும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வைப்பார்கள். அவர்கள் அந்த அக்னி சூளையிலும் அவர்கள் உறுதியாய் நின்றார்கள், அசையாதபடி இருந்தார்கள். ஒரு தீங்கு அவர்களை தொடாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை காத்தார். தானியலுடைய வாழ்க்கை செய்தார். சிங்க கெபிகள் அவனை தூக்கி போட்ட போது அவன் அசையாதவன், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவன், ஜபத்திலே அவன் உறுதியாய் இருந்தான். ஆண்டவர் நம்மளை அசையாதபடிக்கு வைத்தார். நீ அசைக்கப்படுவதில்லை என்று தான் சொல்வார். கர்த்தரை நாம் முன்பாக வைத்திருக்கும் போது நம்ம அசைக்காத ஒரு சீயோன் பர்வதத்தை போல என்றென்றைக்கும் நான் நினைத்தேன். அது மட்டுமல்ல, கடைசியிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கிரியைகளிலே நாம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கென்று செய்கிற காரியங்கள் காணிக்கையாக இருக்கலாம், ஜபமாய் ஜப ஊழியமாக இருக்கலாம்,
மற்றும் உதவி ஊழியமாக இருக்கலாம், நற்கிரியைகளாக இருக்கலாம். நல்லதை நீங்கள் செய்யணும், தொடர்ந்து அதை நீங்கள் செய்யணும். பெறுகிறவர்களாக இருக்க, அதிலே பெருகுதல் என்று சொல்லணும். அது வளர்கிறது. இன்னும் உதாரத்தமாய் நாம் செய்து கொண்டே கர்த்தருக்காக நாம் செய்யும்போது நிஜமா சொல்றாரு, பிரயாசப்படுறது எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் மிகுந்த பலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஆண்டு 17வது ஆண்டிற்கு பிரவேசிக்கிற நம்முடைய ஊழியத்தில் 100% பலனை ஆண்டவர் கொடுப்பார். நிறைவோடு நடத்துவார், கிருபையோடு நடத்துவார். 16 ஆண்டுகள் நம்மை வழிநடத்தின கர்த்தர் தொடர்ந்து இந்த 17வது ஆண்டிலும் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். புதிய ஆண்டை, வரப்போகிற ஆண்டை குறித்து நான் உபவாசத்திலே நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், பெரிய ரட்சிப்பை நான் கொடுக்க போகிறேன், பெரிய வல்லமையை கொடுக்க போகிறேன், பெரிய பெரிய அற்புதத்தையெல்லாம் நான் செய்ய போகிறேன், பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லுகிறேன். இப்படியாக இனி வர்ற காலங்கள் நான் இந்த ஊழியத்தை நடத்தின ஆண்டவர் இனி பலத்த கிரியைகளை ஊழியர்களை செய்வார். நம்ம வாழ்வில் உறுதிப்பட்டவர்களாக, அசையாதவர்களாக கர்த்தருடைய கிரியை எப்பொழுதும் பெறுகிறவர்களாக இருப்போம். அன்புள்ள ஆண்டவர், இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த 16 ஆண்டுகள் எங்கள் வாழ்விலே அற்புதமாக நடத்தினப்பா. இனி வரும் காலங்கள் மகிமையாக இருக்க போதற்காக போத்து இந்த ஊழியத்தை தாங்குகிற, கொடுக்கிற, செபிக்கிற ஒவ்வொரு சகோதரிமார்களையும், ஒவ்வொரு சகோதரர்களையும், ஒவ்வொரு போதகர்களையும், ஒவ்வொரு எவாஞ்சலிஸ்டையும், தீர்க்க தரிசிகளையும், ஜப வீரர்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஊழியத்திற்காக ஆண்டவரே பிரயாசப்படுகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவருடைய நன்மை இறங்குகிறது, ஆசீர்வாதங்கள் இறங்குகிறது, கிருபைகள் இறங்குகிறது. புதிய மாதத்தில் ஏலிமனா தரப்போற என்று கர்த்தர் சொல்கிறார். நிதினி தீமாக்கர திலபு சந்தர வியாக்கரவு வியாக்கரவா. இந்த மாதத்திலும் ஏலிமனா கட்டளை இனி வர காலங்கள் ஊழியத்தில் ஏலிம் வர. தேங்க்யூ ஜீசஸ். அநேக குடும்பங்களில் ஏலிமனா தருகிற மாறாக்களுக்கு முடிவை உண்டு பண்ணும் அற்புதத்தை நான் செய்கிறேன். ரீக்காபாலா துராபாலா. அநேகரோட வாழ்க்கையில சுகத்தை கொடுப்போம், விடுதலையை கொடுப்போம், சமாதானத்தை கொடுப்போம், நன்மையை தாருமையா. இந்த 16 ஆண்டுகளை எங்கள் ஊழியத்தை நடத்தினதற்காக, கிருபை வைத்ததற்காக நன்றி அப்பா. ரீக்காதரவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நான் உதவி செய்து இனிமேல் உங்களை அற்புதமாக நடத்துவேன். பெரிய பெரிய காரியங்களை செய்வேன், பெரிய பெரிய கிருபைகளை செய்வேன். லிபி அங்கரா. உங்கள் ஊழியம் பலகி பெரும் மீன்கும் தீமா சீ கத்துலா அபலபியா பெறவா. ஓ விசாலப்படுத்துவேன். லீக்கரி ஹந்துலா சீக்கா. சுதந்திரங்களை நாம் தருவேன். லீக்கரா லபுத்தி அங்கரதி லபா பாபா பாபா. நமியா அநேகரை நான் எழுப்புவேன். அநேகரை இந்த ஊழியத்தின் மூலம் நிறைய பேரை நான் எழுப்புவேன். நிக்காதா. எழுப்புதல் ஊழியமாக இன்னும் அதிகமாய் செயல்படும். இன்னும் பலத்த கிரியைகள் நடக்கும். அநேகரை நான் எழுப்புவேன். என்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படும், அற்புதங்கள் வெளிப்படும், அதிசயங்கள் வெளிப்படும். சிக்கரா தீமாலா புத்தியாங்கர லபலபுக்கர பரபரா. ஊழியத்திற்காக உழைக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே இந்த ஊழியத்தை அடியனோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு கரங்களும் ஆசீர்வதிப்பீரா, ஆசீர்வதிப்பீர். நிறைவும் பரிபூரணம் இறங்குவதாக இந்த வருடம் முழுவதும் இந்த ஊழியத்தை நடத்தினீரப்பா. இந்த புதிய ஆண்டிற்குள்ளே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். ஏழிமை தருகிறதற்காக நன்றி, ஏழிமை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் உடைய கரம் எல்லாருமே அமரட்டும். ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. அற்புதங்களை எல்லாமே செய்யும், பலத்த கிரியைகளை செய்யும், பயங்கரமான காரியங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். சத்துரு கிரியைகளால் நான் நிர்மலமாவதற்காக சோத்திரப்படி. பொறாமை ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் இருந்தால் விலக்கி காக்கும்படி செய்யும். இயேசுவின் ரத்தத்தை தழைக்கிறேன். கிருபை சூழ்ந்து எல்லா மகிமையும் துதிக்கும் கணத்தை கிறிஸ்துவும் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இன்னும் பல ஆண்டுகள் நாங்கள் இந்த ஊழியத்தை நிறைவேற்றோம். ஊழியத்தில் நாங்கள்
நிலைத்திருக்கவும் அருள் புரியும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், ஊழியத்திற்காக என்னை நேசிக்கிற பிள்ளைகள், இந்த சமயத்தில் ஊழியத்திற்கு உதவுகிறவர்களை, காணிக்கை கொடுக்கிறவர்கள், அது மட்டுமல்ல ஊழியத்தில் எனக்கு தோளாக நிற்கிற பிள்ளைகள், அது மட்டுமல்ல ஊழியத்திலே எனக்கு பல இடங்களிலே ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவர்கள், ஊழியத்தை நிறுவுகிறவர்கள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க. தொடர்ந்து உங்களுடைய பணிகளை தொடருங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அளவில் நாம் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.